வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது? இந்த மே வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது, நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போது இந்த மாதம்? பண வரவு எப்படி, திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். வாங்க. மீன ராசி மீன லக்னம் நல்லா இருக்குங்க. ஜென்மத்தில் சனி, கஷ்டப்படுறோம், நல்லா தெரியுது. அதாவது இந்த நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்க்குறவங்களும் நான் கவனிப்பேன் எப்படி பார்க்குறான்னு. அப்படியே பருத்தாமல் உட்காந்து அப்படியே பருத்தாமல் பார்ப்பாங்க, இதெல்லாம் நல்லது சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு. அதெல்லாம் யாருன்னா மீன ராசி மீன லக்னம் தான். ஏன்னா நிலமை அப்படி இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அந்த நல்ல விஷயத்தை டேப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சோகத்திலேயே முடிந்தால் தான் பிரச்சனை. நல்ல விஷயம் நிறைய இருக்குது, அதை டேப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்ன நல்ல விஷயம்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது எனக்கு தெரிஞ்சு நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. மீனம்லாம் கொஞ்சம் குருவோட வீடு, நல்லா உஷாராக யோசிப்பாங்க, ரொம்ப கரெக்டாக யோசித்து ஃப்யூச்சருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடு, எல்லாரும் வீடு வாங்க முடியாது, எல்லாரும் நல்லா வாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி போகிற ரேட்டு, மார்க்கெட் ரேட் அந்த மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல, சென்னைக்கு அருகாமையில், கோயம்புத்தூருக்கு மிக அருகாமையில், வெறும் 60 கிலோமீட்டர்களில் ஏதாவது சின்ன ஸ்கொயர் ஃபீட் கிடச்சுன்னா வாங்கி போடுங்க. அது பல மடங்கு உங்களுக்கு வந்து வளரும். சரிங்களா, நல்லா வளரும். அப்படி இல்லை எனக்கு அவ்வளோ கூட போக முடியாதுன்னா ஸ்டாக்ஸ், ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாக் மார்க்கெட், அதுக்குன்னு சார் இது போட்டால் ஒரு வருஷத்தில் ட்ரிப்பிள் மடங்காக வந்துடும், அந்த ஸ்டாக்லாம் அது ஏறும், நம்ம போடும்போது ஏறாது. ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ஸ்டாண்டர்ட் ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னுவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி இல்லை ப்ளூ சிப் எனக்குலாம் செலக்ட் பண்ண டைம் இல்லை, நான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கேற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போட ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா வளரும். தங்கம் அந்த மாதிரி நீங்கள் யோசித்து போட்டிங்கன்னா ஜெயிக்கிறது ஜாக்பாட். சொல்லி வச்சு அந்த புல் சைன் வாங்க, சொல்லி வச்சு அடிக்கலாம். இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்லாயிருக்கு? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இந்த மாதம். இதுலேயும் பார்த்திங்கன்னா குரு வீடுன்றதுனால இவங்க ஷார்ட் டேர்ம் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. சரி, அவங்கவுங்களோட தொழில் படிப்பு வச்சுருந்த பேர் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஐடியில் எல்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூஎஸ்க்குலாம் ஷார்ட் டேர்மாக போயிட்டு வருவாங்க. 15 நாள் ட்ரிப்பு, 1 மாதம் ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க. இல்லை வேறு யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா வெளி மாநிலங்கள், வெளி ஊருக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடியோவில் ஒரு மீனம் ராசி இருக்கார், அவர் இப்போ நிறைய இடத்துல நம்ம அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்காரு, ஜாலியாக இருக்கார். சரிங்களா, அதனால் இந்தமாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ராவல்ஸ் நிறைய வரும். வந்ததுன்னா அழகாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையும், சந்தோஷமாக அமையும். உங்களுக்கு அது ஃப்யூச்சர் ஹெல்ப் பண்ணும். இந்த தொழில் சம்பந்தமான ஷார்ட் டேர்ம் ட்ராவல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வரும், சரியான ப்ராஃபிட் வரும், நல்ல முன்னேற்றம் வரும். சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்னா பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குங்க. அம்மா அப்பாவோடைய சப்போர்ட்டு, ஆஃபீஸில் வந்து மேனேஜர்ஸ் டிஎல் சப்போர்ட். அதாவது நம்மளுக்கு டைம் டஃப்பாக இருக்குது, அதெல்லாம் ஓகே.
ஆனால் சப்போர்ட் கிடைக்கும். பெரியவங்க சப்போர்ட், குருமார்கள் சப்போர்ட். அது இது வேறு குரு வீடு. ஜூனில் இருந்தெல்லாம் வந்து உங்களை குரு பகவான் பார்க்க போகிறாரு. ஏன்னா இதில் குரு பயிற்சி பற்றி நம்ம இன்டர்வியூ தருவோம். குரு பகவான் பார்க்க போகிறாரு. சூப்பராக வளருவீங்க. அதனால் குருங்களை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கு? கனகப்பட்டியார், சாய்பாபா, பாம்பன் சுவாமிகள், இல்லை உங்கள் நட்சத்திரம், நீங்கள் உத்திரட்டாதியாக இருக்கலாம், பூரட்டாதியாக இருக்கலாம், ரேவதியாக இருக்கலாம், உங்கள் நட்சத்திரத்தில் எந்த பகவான் வந்து சித்தி அடைஞ்சிருக்காரு, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு, இல்லை பிறந்திருக்காருன்றதை பார்த்து அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணுவோம், நல்லா வளரலாம். சரிங்களா? எது எதுலனா உஷாராக இருக்கணும் சார்னா எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கணும். ஏன்னா மிஸ்டர் சனி பகவான் நம்ம வீட்டில் தான் இருக்கார். அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஹெல்த்து, மனசு உடம்பு ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இது வந்து நீர் வீடு, பெண் வீடு, நீர் வீடு. ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க, சரியான எமோஷ்னல் ஆவாங்க. அந்த எமோஷ்னல் வந்து உடம்புல காட்டும். டக்குன்னு உடம்பு ஊதிடும், கை கால் வீங்கும். முக்கியமாக அவங்களுக்கு வந்து கால் வீங்கும். முக்கியமாக அந்த பாதம்லாம் கொஞ்ச நேரம் பஸ்ஸில் வந்து ஒரு 2-3 மணி நேரம் உக்காந்துட்டே போயிட்டுருக்காங்க, வெளியூர்லாம் போயிட்டு வராங்கன்னா பாதம் வீங்கிடும். கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் யாரும் மீன் ராசி இருந்தாங்கன்னா பாருங்கள், உக்காந்தாட்டே காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க, கால் குடையுது, வலிக்குதுன்னுவாங்க. முக்கியமாக பாத வலியாக இருக்கும். அது பாதம்னு சொல்ல தெரியாமல் கால் வலின்னுவாங்க. பாதம் வலியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் இது வந்து பாதம், காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து பாதம். அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயை லைட்டாக பாதத்தில் தடவிட்டு தூங்குங்க. சரிங்களா? எனக்கு நைட்டு ஒருத்தர் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். சார் தூங்க போகிறேன் சார். நான் என்னங்க சார்? இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் போட்டுட்டு பெட்டில் படுத்தேன், பெட்ஷீட்டு கரையாச்சுன்னு ஒய்ஃப் திட்டுறேன்னாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு டவலையோ இல்லை சொல்கிறவங்க ஒய்ஃப் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அது மேலே காலை வச்சு தூங்குங்க. இதெல்லாம் கேட்கக்கூடாது. பாதத்தில் நல்லெண்ணெய் லைட்டு தடவிட்டு தூங்க உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர். அதாவது சித்திரை திருவிழாலாம் கொண்டாடினீங்கன்னா சூப்பர். இல்லை அட்லீஸ்ட் கள்ளழகர், மே 1 கள்ளழகர் திருவிழா, இல்லை அவங்கள வேண்டுங்க. இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் மீனாட்சி அம்மனை போய் ஒரு தடவை பார்த்து, சித்திரை திருவிழாலாம் கூட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்தாலும் ரொம்ப சூப்பர். அது போகிற வரைக்கும் இல்லை போயிட்டதுக்கப்புறம் கூட அடிக்கடி போயிட்டு வரலான்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு பானகம் கொடுத்துட்டு வர உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஓஹோன்னு வளருவீங்க. இந்த சனி பயிற்சினா கடந்து வந்துடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருன்னா தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி வீடு வாகனம் யார் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால் இல்லை, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. சரிங்களா? அதனால் எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும். சார் இப்போ என்னென்னா, ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு, இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்கும் முருகர். சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன் வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.